எவ்வளோ நேரம் ஆச்சு? ஏன் இன்னும் கையில காணா? டைம் வேற போயிட்டே இருக்கு. படம் போட்டுருவான். மாமா. என்னாச்சு கையல்? அம்மாட்ட சொல்லிட்டியா கிளம்பலாமா? இல்லை மாமா, நான் வரல. என்ன வரலையா? ஆமாம் மாமா, நீங்கள் மட்டும் வேணா படத்துக்கு போயிட்டு வாங்க. ஏன் என்னாச்சு? நீ ஏன் படத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டதானே? அதனால தானே டிக்கெட் புக் பண்ணேன். பக்கத்துல தானே இருக்கு கையல், போயிட்டு வந்துடலாம் வா. இல்லை மாமா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்ன உடம்பு சரியில்லையா? இவ்வளோ நேரம் நல்லா தானே கையில் இருந்த. சரி அதை விடு, என்னாச்சு உடம்புக்கு? அப்ப நானும் படத்துக்கு போல, நான் உன் கூடவே இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாமா, நீங்கள் போயிட்டு வாங்க. அதான் வீட்டில் அம்மா எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. அதெல்லாம் முடியாது கையல், நானும் படத்துக்கு போகல. உனக்கு உடம்பு முடியலன்னா நான் மட்டும் எப்படி படத்துக்கு போய் ஜாலியாக இருக்கிறது? மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அங்கே வந்து ஃபுல்லாக என்னால் படம் பார்க்க முடியலன்னா உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். படத்துக்கு போனால் 2 பேருமே ஃபுல்லாக இருந்து பார்த்தா தானே மாமா அது நல்லாயிருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. என்ன கையல், 2 டிக்கெட் புக் பண்ணிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது? பரவாயில்ல மாமா, அங்கே போய் பாருங்க, யாராவது டிக்கெட் கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. நான் போவே இல்லைங்கிறேன், நீ என்னை போன்னு விரட்டுறியா? நான் எங்கே மாமா உங்களை விரட்டுறேன்? நீங்கள் தான் இங்கே போர் அடிக்குதுன்னு சொன்னீங்க, அதனால தானே டிக்கெட் புக் பண்ணீங்க. என்னால் வர முடியலன்னு தான் சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க மாமா. அப்புறம் இன்னும் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். என்ன கையல், நீ உன் கூட சேர்ந்து படம் பார்க்கலான்னு நினச்சேன், இப்போ கடைசியில் நீ இப்படி சொல்கிற. பரவாயில்ல மாமா, படம் தானே, எங்கே போயிட்ட போகுது? இந்த படம் இல்லைன்னா இன்னொரு படம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கே நம்மளுக்கு பாப்பா தானே முக்கியம். நான் வீட்டில் இருக்கேன், நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க. உனக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லைல்ல? எனக்கு என்ன மாமா கஷ்டம்? பாப்பா விடவா எனக்கு படம் முக்கியமாக போயிடும்? அப்போ என்னைய மட்டும் எதுக்கு போக சொல்கிற? மாமா, வாந்தி எடுக்கிறதா இருந்தாலும் நான் தான் எடுக்க போகிறேன், எதுவாக இருந்தாலும் நான் தான் தாங்க போகிறேன். நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்களும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க மாமா. என்னவா இருந்தாலும் என்னோட கஷ்டத்தோடு போகட்டும். நீங்களாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க, ஃபுல்லாக என் கூட தானே இருக்கீங்க. நீங்கள் படத்துக்கு போயிட்டு வாங்க மாமா. சரி கையல், நான் போயிட்டு வந்துடுறேன், நீ எனக்காக வெயிட் பண்ண. சரிங்க மாமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எனக்கு இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் வாமிட்டிங் சென்சேஷன்லாம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போயிட்டு வேணா நம்ம படத்துக்கு போகலாம். அப்படியா? சரி, நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை நான் படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். சரிங்க மாமா. சரி கையல், படத்துக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இப்போ கிளம்பட்டுமா? சரிங்க மாமா. உடம்பு பார்த்துக்கோ, எதனாலும் கால் பண்ண. மாமா படத்தில் இருக்காரு, அடிக்கக்கூடாது அப்படி இப்படின்லாம் இல்லை. நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன், நீ எடுக்கணும், சரியா? சரிங்க மாமா, படத்துக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்கள் கிளம்புங்க. சரி கையல், பாய் கையல். பாய் மாமா. அம்மா தான் போவேனான்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் மாமா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் அம்மாவுக்கும் மாமாவுக்கும் விரோதம் ஆயிரும். வேண்டாம், 2 பேரும் நல்லபடியாக இருக்கணும். அதனால தான் போய் சொன்னேன். பாப்பா, நீ தான் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கணும், சரியா? சொல்லுங்க பெரியமா. நல்ல கைராசியானவர். மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்தப்ப ஜீவாவுக்கு வைத்தியம் பார்த்தவரே இவர் தான். அவர் இல்லைன்னா ஜீவா பொழைச்சிருக்கவே மாட்டா பெரியமா. அப்படியாடா? இவர் எல்லா வைத்தியமும் பாப்பாரா? பாப்பாரு பெரியமா. அப்ப நம்ம தேனுக்கு என்ன குறை ஏது குறைன்னு கையை பிடிச்சி பார்த்து சொல்லிடுவாரோ? அது என்ன ஏதுன்னு தெரியல பெரியமா. அவர் வரட்டும், அவர்கிட்டே கேட்போம். வந்துட்டோம், ஆளையே காணுமேடா. உள்ளார எதுவும் வேலையா இருப்பாரு பெரியமா. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏடி தேனு, உன் மாப்பிளைக்கு போன் வச்சு சொல்றேன்னு சொல்லிட்டியா? சொல்லிட்டேம்மா, ஒரு சரின்னு சொல்லிட்டாரு. இந்த இதுக்கு இம்புட்டு பயப்படுற, நம்ம என்ன கொலை குத்தமா பண்ண போறோம்? இல்லம்மா, சொல்லாம பண்ணா எதமோ மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். இதுக்குதான் இப்படி பயந்து நடுங்குறியா தெரியல. ஆண்டி. சொல்லு ஜீவா. இங்க இந்த வைத்தியர் நல்லா பாப்பாங்க ஆண்டி. அதான் சொன்னியம்மா. அவங்க கொடுக்குற மருந்தை ரெகுலரா தேனை சாப்பிட சொல்லுங்க. கண்டிப்பா 2 மாசத்துலயே அவளுக்கு குழந்தை தரைச்சிரும். உன் வாய் முகூர்த்தம் நல்லபடியாக பழிக்கணும் ஜீவா. என் மகனுக்கும் ஒரு குழந்தை வந்துருச்சு, அதே மாதிரி என் மகளுக்கும் ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. கவலைப்படாதீங்க ஆண்டி, கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். சரிம்மா. பெரியமா. சொல்லுடா. வைத்தியர் ஏதோ மூலிகை எடுக்கிறதுக்கு வெளியே போயிருக்காராம், வரத்துக்கு மத்தியானம் ஆகுமா? அச்சோ, அப்போ இப்போ பார்க்க முடியாதோ? கிளம்பி வந்ததெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியமா. பின்ன அவ்வளோ தூரம் கிளம்பி வந்திருக்கோமேடா. பெரியமா, மத்தியானத்துக்கு மேலே வைத்தியர் வந்துருவாராம், அப்போ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் இப்போ என்னடா பண்ணுறது? பெரியமா, கொஞ்சம் தூரத்தில் தான் அன்னிக்கிளி அக்கா வீடு இருக்கு. ஆமாம், அதை நான் மறந்துட்டேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்துடுவோம். அந்த ஐயாவுக்கு வைத்தியர் எப்போ வருவாருன்னு நல்லா தெரியும், ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்லிடுவாங்க. சரி ராஜா, நம்ம அப்படியே போயிட்டு வந்துடுவோம். சரிங்க பெரியமா, வாங்க போகலாம்.
ஒரு சந்தோஷமான விஷயம்டி. என்ன சந்தோஷமான விஷயமா? ஆமா. இப்படி என்ன சந்தோஷமான விஷயம் இந்த ஆபீஸ்ல நடக்க போகுது? வேற ஒண்ணும் இல்லடி, நம்ம டீம் லீடர் இருக்கான்ல. யாரு? ஆனந்தா. ஆமாண்டி, அவன் இன்னைக்கு லீவு. அதுவும் இல்லாம ப்ராஜெக்ட் எதுவும் நம்மளுக்கு ஷெட்யூல் பண்ணல. அதனால இன்னைக்கு நம்மளுக்கு ஃப்ரீ ஆஸ் தான். என்ன? ஏய், என்ன எதுவும் ஏப்ரல் ஃபுல் பண்ணலையே. இது என்ன ஏப்ரல் மந்தா? இல்ல, சும்மா கேட்டுக்கிட்டேன். நம்புனா நம்பு, நம்பாட்டினா போ. அங்க பாரு கீதா வரா. என்ன கீதா, காலையில வரும்போது டென்ஷனா வர? அது வேற ஒன்றும் இல்லை, காணா போன பென் டிரைவ் கிடைச்சிருச்சு. அப்பனா அது சந்தோஷமான விஷயம் தானே, அதுக்கு எதுக்கு மூஞ்சி இப்படி உருன்னு வச்சிருக்க? அட நீ வேறடி, எங்க அம்மா அந்த பென் டிரைவை 5-6 பெட்டியில போட்டு வச்சிருக்கு. என்ன 5-6 பெட்டியிலையா? அட ஆமாண்டி, என்ன அதை வச்சு என்னென்ன பண்ணுச்சோ தெரியல, ஒரே மிளகா பொடியா இருக்கு. அச்சோ, பென் டிரைவ் ஒன்றும் ஆவல இல்லடி. அதுதான் என்ன ஏதுன்னு தெரியல, சிஸ்டம்ல போட்டு பார்த்தா தான் தெரியும். சரி நகருங்க, வேலை இருக்கு காலையிலேயே. ஆனந்த் எங்க வரவே இல்லையா? உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? இன்னைக்கு ஆனந்த் லீவு. ஏன்? இது என்னன்னு தெரியல, அவனுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால லீவு. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒர்க்கும் ஷெட்யூல் பண்ணல, ஷெட்யூல் பண்ண போறதும் கிடையாது. என்ன உண்மையாவா? ஆமாண்டி, இன்னைக்கு நம்ம ஃப்ரீ தான், வெளியில நம்ம ஜாலியா சுத்தலாம். ஏய், வெளியில சுத்தலாங்கிற சாஃப்ட்வேர் மேனேஜர் இருப்பானே, யாரு? அந்த ஓனவாயா? ஆமாண்டி, அவன் எதையாவது ஒன்று சொல்லி பண்ணுப்பானே. அவன் பழைய ப்ராஜெக்டை இன்னும் முடிக்கலடி, அதை என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்மளுக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது, அதனால சத்தியமா அவன் நம்மளை கூப்பிட மாட்டான். அப்படியா? அப்ப நம்ம ஜாலியா வெளியில சுத்தலாங்கிற? ஆமாண்டி. சே, காலையிலே டென்ஷனா வந்தேன், ஆஃபீஸ்லயும் டென்ஷனா இருக்குமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஆஃபீஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கிடைக்குது. சரி, இப்போ நம்ம எங்க போலாம்? ஷாப்பிங் போலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி, ஷாப்பிங்லாம் போனா காசு செலவாகும். நம்ம ஷாப்பிங்கும் பண்ணக்கூடாது, காசும் செலவு பண்ணக்கூடாது. ஆனா ஏசில இருக்கணும், கொஞ்சம் ரெஸ்டா இருந்தா நல்லா இருக்கும். கிடைச்சிருச்சு. என்னடி, பேசாம நம்ம எல்லாரும் மூவிக்கு போலாமா? மூவிக்கா? ஆமாடி கீதா, மூவிக்கு போய் எவ்வளவு நாளாச்சு. புதுசா படம் வேற ரிலீஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் ஓகே தாண்டி, டிக்கெட் கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல செக் பண்ணி பாப்போம், இல்லனா நேர்ல போய் வாங்கிக்கலாம். அப்படியே இல்லனா பிளாக்ல கண்டிப்பா விற்பாங்க. ஏய், இன்னொரு விஷயம். என்னடி, நம்ம சென்னையில தானே இருக்கோம், சென்னை பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருக்கு, அங்க ஒரு தியேட்டர் ஒன்று இருக்கு. அங்க டிக்கெட்டும் கம்மியா இருக்கும், ஏசியும் போட்டிருப்பாங்க, கண்டிப்பா டிக்கெட் கிடைக்கும். ஓ அப்படியா? சரி, அப்ப அங்க போலாமா? கண்டிப்பா போலாண்டி. ஒர்க் இல்லைன்னா நம்ம படி கிளம்ப வேண்டியதான். நம்ம டீம் லீடரும் ஷெட்யூல் பண்ணல, அப்போ ஓகே தான், சீக்கிரமா வாங்க கிளம்பலாம். டைம் இங்கேயே 10 போகுதுடி. ஆமா ஆமா ஆமா. அக்ஷய் அங்க? அக்ஷயாவும் இன்னைக்கு லீவு தான். அப்பாடி, ரொம்ப சந்தோஷம். அவ சரியான கோழி முட்டிடி. நம்ம அங்க போறோம் இங்க போறோம் கோழி முட்டி வச்சுட்டான்னு வையே, அவ்வளவுதான். சரி சரி, வாங்க போலாம் படத்துக்கு. ஏய் இருடி, நான் அந்த சாப்பாடு பையன் எங்கேயே வச்சுட்டு வந்துட்டுமா? எதுக்கு? எங்க அம்மா காலையில சாம்பார் வச்சு உருளைக்கிழங்குலாம் வறுத்து கொடுத்துருச்சுடி. பரவாயில்லடி, தியேட்டர்லாம் நடுப்புற பசிச்சா எடுத்து சாப்பிட்டுக்கலாம், கொண்டு வா. இவளை பாரு, இதையும் விட மாட்டேங்கிறா. சரி வாங்க போலாம். என்னாச்சு அன்னைக்கிளி? என்ன குட்டி போட்ட போன மாதிரி இங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு டென்ஷனா இருக்க? என்ன மாமா, இம்புட்டு நேரம் ஆகுது. வருவாங்கடி, எதுக்கு நீ இப்ப டென்ஷன் ஆகுற? இல்ல மாமா, கடைசியா ஒரு வாட்டி வரேன்னு சொல்லிவிட்டு வராம போயிட்டாங்களே, அப்புறம் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, அதனாலதான் மாமா. நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா இந்த தடவை வந்துருவாங்க. அப்படியா? வந்தா நல்லதுதான் மாமா, நானும் அவங்கள பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன் மாமா. நீ அப்படியே இரு, கண்டிப்பா வருவாங்க. ஏன் மாமா, நீங்க ஒரு வாட்டி ஜீவாவுக்கும் ராஜாவுக்கும் கால் பண்ணி பாருங்களேன். அட யாருடி இவ, இப்பதாண்டி பேசுனே, வந்துகிட்டு இருக்காங்களாண்டி. எனக்காக ஒரு வாட்டி கால் பண்ணுங்களேன். எனக்காக பண்ண மாட்டீங்களா? சோ, வரவங்கள்ட்ட சும்மா சும்மா கால் பண்ணா அவங்க என்ன நினைச்சுப்பாங்க? ப்ளீஸ் மாமா, எனக்காக ஒரு வாட்டி கால் பண்ணுங்களேன். ஏன் மாட்டியே நீனு? சரி இரு, கால் பண்றேன். என்ன மாமா ஆச்சு, கால் எடுத்தாங்களா? இல்லடி, எடுக்கவே இல்ல. பாத்தீங்களா, நான் சொன்னது உண்மையாச்சுல்ல. கடைசியில வராம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? என்னாலலாம் தாங்க முடியாது மாமா. சரி சரி இரு, வண்டியில வந்துகிட்டு இருக்கிறதுனால போனை கூட எடுக்காம இருப்பாங்க. நீ அதுக்காக கண்டதையும் நினைச்சு உடனே அழுக ஆரம்பிச்சிடாத. இரு இரு, நான் ஜீவாவுக்கு போன் பண்ணி பாக்குறேன். சரி மாமா, சீக்கிரம் கால் பண்ணுங்க. இரு அண்ணா, பண்றேன். என்ன ஆச்சு, எடுக்கிறாங்களா இல்லையா? ரிங்க போய்கிட்டு இருக்கானோ, இரு. ஜீவாவும் போனே எடுக்கல. எனக்கு தெரியும், அவங்க யாரும் என்னை பார்க்க வரவே மாட்டாங்க. நான் யாரு, வேற ஒருத்தி தானே. என்னை உண்மையாலுமே அம்மாவா நினைச்சிருந்தா ஜீவா இந்நேரம் என்னை பார்க்க ஓடி வந்திருப்பாள்ல.
இங்க பாரு அண்ணா, எடுத்தோடனே அழுகாத. என்ன நிலவரம்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு எதையாவது யோசிச்சுட்டு நினைக்க கூடாதுல்ல. எல்லாம் சரிதான். நான் அவங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து நான் எனக்காக எதுவுமே யாரும் பண்ண மாட்டாங்க. எல்லாம் என் நேரம். எனக்கு குழந்தையதான் கொடுக்க மாட்டேங்கிறாரு அந்த சாமி. நடுப்புற இந்த ஜீவாவும் கையிலும் வந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளைங்களே இவங்களா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்க என்னைய அப்படிலாம் நினைக்கவே இல்லை போல. ஒரு ஃபோன் பண்ணாங்களா, என்ன ஏதுன்னு கேக்குறாங்களா, அப்படி இருந்தாலாவது பரவாயில்ல. சரி வரேன்னு சொன்ன பிள்ளைகளை காணாமேன்னு ஒரு போன் அடிக்கிறோம். அந்த போனுக்காவது என்ன ஏதுன்னு சொல்லலாம்ல. மனசு கடந்து அடிச்சுக்குது. நம்ம தான் தேவையில்லாம அவங்க மேல பாசத்தை வச்சுவிட்டோம் போல. நம்ம மேலலாம் அவங்களுக்கு சுத்தமா அக்கறைங்கிறதே கிடையாது. நான் தான் என்னமோ ஏதோன்னு நினைச்சுக்கிட்டு இந்த புடவை எடுத்து சுத்திக்கிட்டு கிடக்குறேன். கிறுக்கி நானு. இங்க பாரு அண்ணா, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. கண்டிப்பா வைத்தியர் வீட்டுல தான் இருப்பாங்க. நான் என்ன ஏதனாவது பாத்துட்டு வரேன். போங்க, அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு கிடைச்சிருச்சுல்ல. நம்ம என்ன அவங்கள காப்பாற்றி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்மளை என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டாங்க. பட்டணத்துக்காரவங்களாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம ஊருக்குள்ளார சொல்லியிருக்காங்க. இல்லை, இவங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது, நல்ல மனசுக்காரவங்கன்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் நம்ம ஊருக்குள்ளார சொன்னது உண்மையாயிடுச்சு. பட்டணத்துக்காரவங்க பாசமே இல்லாதவங்க போல.